என்பிடி ஆமா இதுல என்ன அவருக்கு என்பிடி தானே அப்படி கேட்கறதுல என்ன தப்பு? உங்களுக்கு தீபக் மேல போன சீசன்ல இருந்த காண்டு ஒரு வாரத்துல வெளில வந்துட்டீங்க. அதனால அந்த காண்டெல்லாம் போன சீசன் கண்டஸ்டன்ட் உள்ள வரத பார்த்துட்டு 7 சீசன்ல எத்தனை சீசன் என்ன கூப்பிட்டாங்க, எந்த சீசன்ல உள்ள போகணுமோ அந்த சீசன்ல உள்ள போய் எவ்வளவு நேரம் இருக்கணுமோ இந்த மீசை முறுக்குல வந்த மாதிரி 7 நாள் 100 நாள் எவனுக்கு ஜிங்ஜாக் அடிக்காம 100 நாள்ல எவன் ஸ்துதியும் எவன்கிட்டயும் பாடாம 7 நாள் வந்தாலும் நான் தாண்டா வெத்து கெத்துன்னு ஆட்டு வந்தவன்டா நானு. எனக்கு உள்ளுக்குள்ள நடந்த எல்லா அநியாயமும் தெரியும். இன்னமும் என் நேரம் வரும்போது சொல்றேன். அதனால பேசாம சரி கண்ட்ரோல பொத்திட்டு உட்கார்ந்துருக்கேன். மத்தவங்கள மாதிரி உள்ளுக்குள்ள நடிக்கிறது வெடிகுள்ள நடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு ஃபுல்லா பாத்துட்டேன். உள்ள போய் உள்ளுக்குள்ள பார்த்தவங்க எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு நல்லா தெரியும். அவங்க வெளில சொல்லாத நாடக நடிகர்கள் நான் இல்ல அந்த லிஸ்ட்ல. மத்தபடி எனக்கு என்ன தீபக், நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். சீசன் 8 விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் 1 வீக் வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி கடைசி 2 வாரம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த கண்டஸ்டன்ட்க்கும் ஃபோன் பண்ணதில்ல, எந்த கண்டஸ்டன்ட் எனக்கும் ஃபோன் பண்ணதில்ல. நான் எந்த கண்டஸ்டன்ட் கூடயும் கம்யூனிகேஷன் இல்ல. என் கூட இருக்கிற கம்யூனிகேஷன் ஒரே ஒருத்தன், யாரா அந்த பையன், அவன் தான்டா அந்த பையன், ராணா மட்டும்தான். அவன் எல்லா தடவையும் அவனுடைய வீடியோ லிங்கோ அதோ அவன் எப்படியோ என்ன இருக்கீங்களா உங்களை பார்க்கலாமானா அப்படின்னு அந்த உண்மையான அன்பு. இன்ஃபேக்ட் அவன் கூட நான் ஷோவே விளையாடல, வீட்டுக்குள்ள போய் பார்த்து, ஆனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பழக்கம் இருக்கு. அதனால அந்த பண்போட இருக்கிற ராணா மட்டும்தான் டச்ல இருக்காப்ல. சத்யா அட் டைம்ஸ் டச்ல இருக்கோம், அவ்வளவுதானே தவிர நான் யாரு கூடயும் டச்ல இல்ல. இன்ஃபேக்ட் ஒரு ஷோ பூரா பேசினேன், ஒரு ஷோக்குள்ள அதிகமா பேசினேன், ஷோக்குள்ளேயே அவனுக்காக தான் பிஆர்னு சொன்னேன். அவனும் எனக்கு கால் பண்ணதில்ல, நானும் அவனுக்கு கால் பண்ணதில்ல. நானும் அவனும் இந்த ஒரு வருஷம் பாத்துக்கிட்டது கூட இல்ல. ஏன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த ஷோல இன்னைக்கு வரைக்கும் அவன் பேரை நான் உச்சரிச்சதும் இல்ல. நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். இந்த கேமோட பேட்டர்னோ